அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்துக்கு ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் நோக்கம் என்ன அப்படின்னு வரும்போது அதில் முன்னால் இளைய பெருமாள் கமிட்டியை தான் எடுத்து சொல்லி திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் அந்த சட்டத்தை செய்ய வச்சது பெரியார். எடுத்துக்காட்டா சொல்றேன் புரியறதுக்கு. வைணவம் அப்படின்னா வடகலை, ஒரு புரியறதுக்காக சொல்றேன், வடகலை தென்கலை இருக்கு. பாதம் வச்சு நாமம் போட்டா தென்கலை, பாதம் இல்லாம யூ நாமம் போட்டுக்கிட்டா வடகலை. அப்போ திருப்பதி வடகலை கோயில், திருவரங்கம் தென்கலை கோயில் வைணவத்திலேயே. இப்ப திருவரங்கத்துல நீங்க ஒரு அர்ச்சகர் போடணும்னாக்க தென்கலை குடும்பத்தை சேர்ந்த அர்ச்சகரா இருக்கணும். அவரு பிராமணரா இருக்கணும் நிபந்தனை கிடையாது. அர்ச்சகர் பயிற்சி பெற்று இருக்கணும், சான்றிதழ் பெற்று இருக்கணும், அந்த குடும்பம் தென்கலை அதை வழிபடுறவங்களா இருக்கணும். இவ்வளவுதாங்க நிபந்தனை. திருப்பதிக்கு போடுறதுனாக்க அவங்க அங்க வடகலையா போடணும், அது வேற விஷயத்த ஆந்திரா, அது விடுங்க. அப்படி ஒரு புரியறதுக்காக சொல்றேன். அப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆகமங்கிறாங்க. ஆகமம் என்பது ரொம்ப குறைச்ச கோயிலுக்கு தான் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆகம கோயில் பெரும்பாலான கோயில் ஆகமம் அற்ற கோயில்கள் தான். எனவே அந்த பெரிய தடையே இல்லை, ஆகமெல்லாம் ஒன்றும் தடை கிடையாது. இதுதான் சொன்ன 1972 தீர்ப்புல சேஷம்மா எதிர் தமிழ்நாடு அரசு வழக்குல கருணாநிதி என்ன பேர் பண்ணார் தெரியுங்களா? ஸ்டாலின் அப்பா அக்ரஹாரத்தை மிஞ்சிய சூழ்ச்சிக்காரர்கள் திராவிடர்கள். சாதாரண நினைக்காதீங்க. என்னுடைய ஆணைக்கு தடை போட்டு விட்டது, என்னுடைய ஆணைக்கு தடை போட்டு விட்டது உச்ச நீதிமன்றம். நான் முற்போக்காக புரட்சிகரமாக கொண்டு வந்தேன், தடை போட்டு விட்டது என்று அலர்னார். நாங்கள்லாம் என்ன நினைக்கிறப்ப அதெல்லாம் அசல் தீர்ப்பை படிக்கல நாங்கள்லாம். சரி, வழக்கா அப்படித்தாப்பா நடக்கும், உச்ச நீதிமன்றம் அப்படிதான் இருக்கும், தமிழ்நாடு அரசுல ஏதோ கருணாநிதி போட்டிருக்காரு, அதை தடுத்துட்டாங்க அங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதன் பிறகு இப்ப பின்னாடி உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனார்ல ஐயா ஹரி பரந்தாமன் அவர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஓய்வு பெற்றிருக்காரு. அவரு அதன் பிறகு அந்த தீர்ப்பு முழுசா படிச்சுட்டு தொலைபேசி பண்ணி எனக்கு பேசினாரு. பல பேருக்கும் பேசியிருக்கலாம். இது மாதிரி 72 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராவதை தடை செய்யவில்லை, நிபந்தனை போடுகிறது. அந்தந்த டினாமினேஷன் டெம்பிள் ஆகம கோயிலா இருந்தா அந்த ஆகமத்தை சேர்ந்த அந்த வழிபாட்டை செய்யக்கூடிய குடும்பங்கள்ல இருந்து வைங்கன்னு. பிரச்சனை அதுதானே தவிர நீங்க அனைத்து ஜாதி பிராமணர் அல்லாதவர்களை அர்ச்சகராக்குவதற்கு தடை போடவில்லை என்று ஹரிபரந்தாமன் சொன்னபோதுதான் அந்த தீர்ப்பையும் பார்த்தோம். அந்த விஷயம் தெரிஞ்சுதுங்க. எப்படி கருணாநிதியுடைய சூழ்ச்சியை பாருங்க, கூத்த அடிச்சு விட்டாங்க. நம்மள என்ன சொல்றது.